அன்றைய உலகம் மிகவும் பயம் நிறைந்த மாய உலகமாக இருந்தது. கற்கால மனிதன் எவனுக்கும் மதம் என்ற ஒன்று இல்லை. காடுகள், ஆபத்தான மிருகங்கள், அவைகளுடன் மனிதர்கள். பகலெல்லாம் சூரிய வெளிச்சம், இரவெல்லாம் பயமுறுத்தும் இருட்டு. இன்றைய காலகட்டத்தில் உள்ள மின்சாரமோ விளக்குகளோ எதுவுமே அப்போது இல்லை. கொடிய மிருகங்களினால் ஆபத்து ஏற்படும். மனிதர்கள் இரவானால் குகைக்குள் உறங்கினார்கள். பகலில் சூரியன் வந்த பிறகுதான் உலகமே தெரியும். இதை சற்று யோசித்து பாருங்கள். நம்மை சுற்றி காடுகள், மிருகங்கள், நம் கைகளில் வெளிச்சத்திற்கு உண்டான எந்த பொருளும் இல்லை. எது வந்து இரவில் தாக்கினாலும் நமக்கு தெரியாது. காலணிகள் எதுவும் இல்லை, மருத்துவம் இல்லை, மிருகங்கள் போன்ற வாழ்க்கை. அறிவு வளராத மிருகமாய் மனிதன். ஆனால் மற்ற எந்த உயிரினங்களுக்கும் இல்லாத ஒரு பாக்கியம் மனித இனத்திற்கு உண்டு: சிந்தனை செய்யும் திறன். அன்றைய காடு மனிதனிடம் இருந்த சிந்தனை சக்திதான் கடவுளின் பிறப்பிற்கு மூலம். மழை பெய்து மின்னல் தாக்கி மரங்கள் எரிந்த போதுதான் நெருப்பு என்ற ஒன்று மனிதனுக்கு அறிமுகமானது. ஆம், இந்த பிரபஞ்சத்தில் மனிதன் உருவெடுத்த போது எதிர்பாராத சில இடையூறுகளை சந்தித்தான். அதை எதிர்கொள்ள முடியாமல் அதை கண்டு அஞ்சினான். அச்சத்தின் காரணமாக அதை கண்டு வணங்கினான். பின் கொடிய மிருகங்களையும் வணங்கினான். பின் இறைவன் இருக்கிறான் என்பதை உணர்ந்து உருவமின்றி இறை வழிபாடு செய்தான். படிப்படியாக மனிதனின் நிலை மாறி வழிபட்ட கடவுளின் நிலையையும் மாற்றினான். அதுவரை உருவமின்றி வழிபாடு செய்தவன் அதற்கு உருவம் கொடுத்தான். பின் அது கோயில் வழிபாடாக மாறியது. திருவிழா காண நேர்ந்தது. சிறு கோயில்கள் உருவானது. ஊரின் எல்லையில் அல்லது ஊரின் நடுவில் கோயில்கள் எழுப்பினார்கள். இதில் ஊர் பொதுமக்கள் வரி செலுத்தி அக்கோயிலுக்கு விழா நடந்தது. சில கோயில்கள் இனக்கோயில்களாக மாறின. சில கோயில்கள் குடும்ப கோயில்களாக மாறின. மேலும் பல கோயில்களில் ஆடி சித்திரை மாத திருவிழா இன்றளவும் நடந்து வருகிறது. எதுவாயினும் கோயில் என்பது மக்கள் ஒன்றுபடத்தானே தவிர சண்டையிட்டு நான் பெரியவன், நீ பெரியவன், நான் பணக்காரன் என்று வேறுபடுவதற்கு அல்ல. கடவுளின் முன் அனைவரும் சமம்.